Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்னைக்கு நம்ம பிக்கி பேங்க் தான் வந்து செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க, ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய பிக்கி பேங்க்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வாட்டர் பாட்டில் தான் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு 2 லிட்டர் ஒரு பெரிய இது என்ன பாட்டில், ஃப்ரூட்டி பாட்டில் நினைக்கிறேன், சாரி மிராண்டா பாட்டில். ஸோ அதை வந்து நான் இப்படி எடுத்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டில் தான் கொஞ்சம் புசுன்னு இருந்தது, பன்னி மாதிரி இருந்தது, பன்னிக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. இதை வந்து நம்ம வந்து உள்ளே எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது செட் ஆகாது, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம உள்ளே விட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்படி மாட்டிட்டீங்க அப்படின்னா இப்போ இது கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சென்டரில் வந்து நம்ம காயின் போடணும்ல. ஸோ காயினுக்கு வந்து காயின் பாக்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ வந்து மூடி போட்டு மூடியாச்சா. ஸோ இப்போ வந்து நம்ம பன்னிக்கு வந்து கால் வேணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஒரு 4 வாட்டர் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம 4 பக்கமும் வச்சு ஒட்டிக்க போகிறோம். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி க்ளூ கன்னை வந்து இதில் வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கம்மை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து உருண்டு ஓடாமல் அப்படியே நிற்கும். இதே மாதிரி அந்த சைட்லேயும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து கால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்குது நமக்கு பன்னி. இதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பன்னி வந்து நமக்கு வந்து பிங்க் கலரில் தானே இருக்கும். அதனால் நான் பிங்க் கலர் தேடினேன். பட் பிங்க் கலர் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு டார்க் பிங்க் தான் கிடச்சிது, பேபி பிங்க் இல்லாமல். அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணாலும் எனக்கு இந்த மாதிரி கலர் தான் இருந்தது. ஸோ உங்கள்கிட்ட பேபி பிங்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடித்தாச்சு. இதுக்கப்புறமா அந்த பன்னிக்கு வந்து நம்ம வந்து காது செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் இந்த மாதிரி காது வரைஞ்சிக்கிறேன். வெட்டிக்கிறேன். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பெயிண்ட் அடிச்சிடலாம். ஸோ அதே கலர் பெயிண்ட்டை வந்து இந்த மாதிரி நல்லா பெயிண்ட் கொடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சேவ் பண்ணுற பழக்கத்தை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து காது செஞ்சுட்டோம். அதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து பின்னாடி மடக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா அதில் தான் நம்ம வந்து கம் போட்டு ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி காது வந்து ஒட்டியாச்சு. இதே மாதிரி இன்னொரு காதும் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ லைட்டாக மடக்கிட்டு அதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணு செய்யணும். அதுக்கு இந்த மாதிரி அந்த ஒயிட் பேப்பர் இருந்துச்சுல, அதில் குட்டியாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து சின்ன வயசில் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதுதான் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போவே நீங்கள் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அனாவசியமாக செலவு பண்ணாமல். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கண்ணு வரைஞ்சாச்சு ஒரு பிளாக் கலர் மார்க்கரை வச்சு. ஸோ நம்மளுடைய பன்னிக்குட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பன்னிக்கு வந்து மூக்கு வரையணும். ஸோ அதே மாதிரி மூக்கு வரைஞ்சிக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து அவங்களே அவங்களுடைய பேக்கெட் மணி எல்லாத்தையுமே சேவ் பண்ணி அதுலேருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்மளுடைய பிக்கி பேங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த பிக்கி வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, செல்லம்போல் இருக்குது இந்த பிக்கி. ஸோ நம்மளுடைய பன்னிக்குட்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.